அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு 12 ராசி காரகத்துவங்கள். அதாவது மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரை உள்ள 12 ராசி காரகத்துவங்களுடைய விஷயத்தை தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிரக காரகத்துவங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ, பாவ காரகத்துவங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு 12 ராசி காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பார்ப்போம். மேஷம் காலை பொழுது, வீதியின் ஆரம்பம், காடு, நீண்ட ராசி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கோபத்தில் நடக்கும் ஒரு செயலை குறிக்கும். மலை, கெமிக்கல், தாழ்வான இடம், சிவப்பானது, வெப்பம் அதிகம் உள்ள இடம், சிறு காடு, நெருப்பு பகுதி, போர்க்களம், கரடு முரடான கற்கள், சிறு கிராமங்கள், திருடர்களின் வசிப்பிடம், நீர்நிலையற்ற வறட்சியிடம், செம்மண்காடு, ஆட்டு மண்டை, சிந்திக்கின்ற இடம், பிரிகின்ற இடம், காவல், இராணுவம், அரசு பணிகள், விளையாட்டு, அறுவை சிகிச்சை, மருத்துவர், சமையல் கலை, தலை, மத்திய அரசு. இவை அனைத்தும் மேஷ ராசியுடைய காரகத்துவங்கள். அடுத்து ரிஷபம், முகம், வீதியின் நடுப்பகுதி, பணம் உள்ள இடங்கள், ஆடம்பர பொருட்கள் உள்ள இடம், காதல் ஏற்படுத்தும் வசிய ராசி, இரகசிய இடம், முன்கழுத்து, அடிபணியும் ராசி, விளைநிலம், காதல் ராசி, சுயநலத்திற்காக எதையும் செய்யும், மாட்டு தொழுவம், பணம் உள்ள இடம், பணம் வைக்கும் லாக்கர், நண்பகல், புல்வெளி, ஈரப்பசை உள்ள இடம், மண்மணம் உள்ள இடம், மேடை, தச்சுக்கூடம், பேசுமிடம், கூட்டம், அரங்கம், பீரோ, வங்கிகளில், பார்க்குமிடம், பணம் பழகுமிடம், ஆபரணங்கள் விற்பனை, வட்டி தொழில், தரகு, கமிஷன், கான்ட்ராக்ட் தொழில், வங்கி பணி, நீதிமன்ற பணி, அழகு சாதன பொருட்கள், வாசனை பொருட்கள், கலை, சுகங்களை விரும்புதல். இவை அனைத்தும் ரிஷபராசி காரகத்துவங்கள். அடுத்து மிதுனம், ஜீவராசி, வீதி சந்திவில், சில்லறை வியாபாரம், பூங்கா, எதையும் எளிதில் புரியும் தன்மை, குரல், இசை, எளிதில் புரிந்து கொள்ளுதல், ஐடி, இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, ஐடி டிபார்ட்மெண்ட், இரட்டைத்தன்மை, படிப்பின் மீது ஆர்வம், பணத்தின் மீது தீராத ஆசை, காதல் உணர்ச்சி மிக்க ராசி, தோள்பட்டை, பின்கழுத்து, நுரையீரல், சந்து பகுதி, ஆடிட்டர், தோல் வியாதிகள், தோள்பட்டை வியாதிகள், அறிவு, அதாவது அறிவு ராசி, சுவாசம், இசை ஆர்வம், தொழில், ஆடல் பாடல்களை குறிக்கும், நூலகம், பள்ளிக்கூடம், காற்று தரும் இடம், குழந்தைகள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பிடம், அச்சகம், பத்திரிகை அலுவலகம். இவை அனைத்தும் மிதுன ராசி காரகத்துவங்கள். அடுத்து கடகம், அரசியல், அடிபட்டு கிடத்தல், ஒரு விஷயம் நகராமல் இருத்தல், அது அப்படியே பெண்டில் நிற்கும் பாருங்க, அதெல்லாமே கடகம்தான். பால் பண்ணைகள், திருமண உறவின் மீது பற்றற்ற நிலை,
பொது நலனின் அக்கறை, நுரையீரல், மார்பு பகுதி, நீர்நிலைகளின் அருகில் உள்ள இடங்கள், பாச உணர்ச்சி. பலகால் ராசி, ஒரு உதவி கிடைக்கும்போது பல பிரச்சனைகளையும் கூடவே வரும். சலவை இடங்கள், விபத்து ராசி. ஊமை ராசி, மௌனமான ராசி. வயல்வெளி, அசைவம், புண்ணியஸ்தலம், பள்ளமான பகுதிகள், நீர் சார்ந்த பகுதிகள். தாய் சேய் விடுதி, முதியோர் காப்பகம். மகளிர் குழு பகுதிகள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரம் நடக்கக்கூடிய ராசி. இப்போ சொன்ன அனைத்தும் கடகராசி காரகத்துவங்கள். அடுத்து சிம்மம், மார்க்கெட், அலமாரி, கடுமையான செலவாளி, மாவட்டம், மாநிலம், கோட்டுகளை குறிக்கும். வயிறு, நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய கட்டங்கள். மலட்டு ராசி, காடுகள், பழைய கோட்டைகள், தங்கும் விடுதி, ஷேர் மார்க்கெட், சூதாட்ட அறை, சமையல் அறை, மணக்கோட்டை, பிடிவாதம், கோபம், மேல் வயிறு, மேடான பகுதிகள், அரசு கட்டிடங்கள், அரசு அலுவலகங்கள், தலைவர் அறை, உயரமான பகுதிகள், மாடி அறை, மச்சு, கூரை பந்தல், பாலைவனம், விலங்குகள் வசிப்பிடம், அரசின் உயர் பதவிகள், நாட்டில் உயர் பதவிகள், பொது மருத்துவத்துறை, மருத்துவமனைகள், மருந்துகள் விற்குமிடம், மின்னணு பொறியியல் துறை. இவை அனைத்தும் சிம்ம ராசியுடைய காரகத்துவங்கள். அடுத்து கன்னி, மலட்டு ராசி, கல்வி கூடங்கள், புத்தக அலமாரி, நூல் நிலையம், நகரம், அறிஞர்கள் கூடும் இடம், சந்தேக பேர்வழி, ஆசான், ஊர் விட்டு ஊர் போகுதல், அடிவயிறு, முதுகு தந்துவடம், மனித குணம், கல்விச்சாலை, மருத்துவ இடம், வியாபாரம், நிபுணர்கள் கூடுமிடம், அதிபுத்திசாலி, வெளியூர், பாடசாலை, வேத பாடசாலை, காலியிடம், கல்விக்கூடங்கள், ரியல் எஸ்டேட், மருத்துவ சாலை, மருந்து வைக்கும் இடம், மேஜைகள், இரட்டைத்தன்மை உடையது, எளிதில் குழந்தை பிறக்காத தன்மையை குறிக்கிறது. வெளியூர், வெளி வியாபாரம், பெரிய வியாபாரம், விசாரணை நடக்கும் இடம், வியாபார ஸ்தலங்கள், கல்வி நிறுவன அலுவலகங்கள், கேளிக்கை, உல்லாச விடுதிகள், காதலர்கள் சந்திக்கும் இடங்கள், பூந்தோட்டம், விவசாய நிலம், அக்கவுண்டன்ட், ஆடிட்டர், ஆசிரியர், எழுத்தாளர், முகவர்கள், மளிகை கடை, சில்லறை வியாபாரம், ரீசார்ஜ் கடை கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இவை அனைத்தும் கன்னி ராசியுடைய காரகத்துவங்கள். அடுத்து துலாராசி, உடனே புரிந்து கொள்ளுதல், கடை வீதி, அதிகாலை பொழுது, சந்தை, சிறுநீரகம், கர்ப்பப்பை, வியாபார ஸ்தலம், பஜார், வியாபாரிகள் கூடுமிடம், பெண்கள் விடுதி, பெண்கள் கூடுமிடம், வீட்டில் பணம் வைக்கும் இடம், வட்டிக்கடை, திருமண மண்டபங்கள், கட்டில், மெத்தை, பாய், சிறு நகரம், ஆபரணம், நகைகள் விற்பனை, சொகுசு பொருட்கள் விற்பனை, வங்கி பணி, நிதி நிறுவனம், அழகு நிறுவனம், ஆடை அலங்கார தொழில். இவை அனைத்தும் துலாராசியுடைய காரகத்துவங்கள். அடுத்து விருச்சிகம், தகப்பனுக்கு ஆகாத ராசி, தனது பிரச்சனைகளை எளிதில் வெளியே
சொல்லாதவர். அதனால தான் நீ ராசி அனைத்தும் ஊமை ராசி மௌன ராசியாக கொடுத்துருக்காங்க. சரி, விருச்சிகம் வந்து ஊமை ராசி, மௌன ராசி, ரசாயன கூடம், சாராயம் காய்ச்சல், சாராயம் காய்க்கும் இடம், அமிலக்கிடங்கள், சாக்கடை பகுதிகள், நாற்றம் மிகுந்த பகுதி, கிணறு, அறுவை சிகிச்சை நடைபெறும் இடம், வயதுக்கு பொருந்தாத காதலர்கள், வயதுக்கு பொருந்தாத காதல்கள், சுடுகாடு, பொருட்களை மறைத்து வைக்கும் இடம், ரசாயன பரிசோதனை கூடம், ஆசிட், கோமா நிலை, ஒரு வேலை கூட நடக்காமல் இருப்பது, வயது மாறுபட்டுள்ள காமம், பிடிவாதமானவர், ஆயுதங்கள் தயாரிக்கும் இடம், விஷ ஜந்துக்கள் வாழும் இடம், குறுகிய பகுதி, கிராம பகுதிகள், முட்கள் நிறைந்த பகுதி, கடின பாறை பகுதி, கற்கள் நிரம்பிய இடம், தொழிற்சாலை, இயந்திர கருவிகள் தயாரிக்கும் இடம், சலவையகம், மின்சாரம் அதிகமாக புழங்குமிடம், குப்பை கொட்டுமிடம், குளிப்பிடம், பள்ளத்தாக்கு, பாதாளம், அடிக்கடி விபத்து நடக்குமிடம், ஆபத்து நிறைந்த தொழில்கள், நெருப்பு தொழில், மின்சாரத்துறை, மின் கருவிகள், இவை அனைத்தும் விருச்சிக ராசி காரகத்துவங்கள். அடுத்து தனுசு, கோயில், கல்லூரி, நீதிமன்றம், பலியிடம் இடம், வட்டிக்கடை, மரம், செடி, கொடிகள் நிறைந்த இடம், ஆசிரியர், இரவு பொழுது, நீண்ட ராசி, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் ராசி, காட்டுப்பகுதி, மரங்கள் அடைந்த பகுதி, அரசாங்க ராசிகள், சேமிக்கும் இடம், இராணுவ தளவாடை அறை, காவல் நிலையம், அன்னச்சத்திரங்கள், ஆலயங்கள், புனிதமான இடங்கள், தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள், பூஜை அறை, வெளிநாட்டு பயணம், அரசு அலுவலகம், அதிர்ஷ்டம் தரும் இடங்கள், மர வியாபாரம், கோயில் பணிகள், தர்மகாரிய பணிகள், சமூக சேவை, வழக்கறிஞர், நீதிபதி, நீதிமன்ற பணிகள், இவை அனைத்தும் தனுசு ராசியின் காரகத்துவங்கள். அடுத்து மகரம், பிணவரை, மசூதிகள், ஜெயில், குப்பை மேடுகள், சலவை செய்யும் இடம், உடன் பிறந்தவர்களின் வாழ்க்கைக்கு பாதிப்பு தரும் தாழ்வான பகுதி, வீதிகளின் கடைசி, நெருக்கடியான இடங்கள், நெரிசல் மிகுந்த இடங்கள், சுடுகாடு, பிண அறை, நதிக்கரை, சமுத்திர நதிக்கரை, குடிசை பகுதிகள், தாழ்வான வீடுகள், அரசு குடியிருப்பு பகுதி. மகர ராசி வைன் ஷாப் ராசி, தொழிற்சாலைகள் நிரம்பிய பகுதி, சிப்காட், எண்ணெய் சுரங்கம், இரும்பு, தோல், கட்டிட வேலை, கடின உழைப்பு, உடல் உழைப்பு, பூமி தொடர்புடைய தொழில், அடியாள், இவை அனைத்தும் மகர ராசியின் காரகத்துவங்கள். அடுத்து கும்பம், ஆராய்ச்சி செய்யும் நிலை, எதையும் ஏற்றுக்கொள்ளாத நிலை, பிடிவாதமான தன்மை, வியாபாரமாக பார்க்கும் நிலை, இருண்ட ராசி, ரேடியோ, டிவி உள்ள இடம், யாரையும் நம்பாத ராசி, விமான போக்குவரத்து. இப்போ பார்த்தது அனைத்தும் கும்ப ராசியின் காரகத்துவங்கள். அடுத்து மீனம், ஊமை ராசி, மோட்ச ராசி, மௌன ராசி, தோல் பதனிடும் இடம், கடற்கரை, தர்ம காரியங்கள் செய்யும் இடம், மீன் தொட்டி, மத போதனை, ஆலய பணி, தியான பயிற்சி, கடற்படை,
மருத்துவமனை, மருந்துக்கடை, பயணங்கள் மூலம் தொழில். இவை அனைத்தும் மீன ராசியின் காரகத்துவங்கள். இந்த வீடியோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது ப்ளே பண்ணி கேட்கவும். கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் பலன் எடுத்தாலும் சரி, நாடி ஜோதிடத்தில் பலன் எடுத்தாலும் சரி, ஜாமக்கோல் பிரசனத்தில் பலன் எடுத்தாலும் சரி, கிரக காரகத்துவங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் தயார் செய்துள்ளேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, குட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.